நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. சார், விஜய் சங்கீதா அந்த டைவர்ஸ் இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கு. இதில் முக்கிய கேள்வியாக என்ன இருக்குன்னா, யார் துரோகம் செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் தரப்புல இருந்து தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மனுவை கொடுத்து சங்கீதா அவர்கள் தான் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதா தரப்புல இருந்து விஜய் தன்னுடைய மனைவிக்கே துரோகம் பண்ணியிருக்காரு சொல்றாங்க. யார் துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது யார் துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியுமே தவிர அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதாவது என்னென்னா, ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த அம்மாவும் ஒரு ரசிகை தான். இன்னும் இப்போ இருக்க ரசிகை எல்லாம் இருக்காங்கல்ல, அண்ணனா ஏற்றுக்கிறேன், தம்பியாக ஏற்றுக்கிறேன், ஏன் புருஷனாக கூட ஏற்றுக்குவேன் அப்படின்ற அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு ரசிகை தான் நம்ம. நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ரசிகையாக இருந்து, ஆனால் வெளிநாட்டில் இருந்து வளர்ந்த ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு ரசிகை. அதுக்கு முன்பு என்னென்னா, இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோக சம்பவம் 84 கலவரம், 83 கலவரம். அதில் அந்த காலகட்டங்களில் அவங்க அப்பாலாம் இப்போது பிழைப்பதற்காக அந்த காலத்தில் எல்லாம் கிடைக்கிற நாட்டுக்கு போயிட்டாங்க மக்கள். ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டன்னு. ஃபஸ்ட்டு பிரிட்டன் தான் இப்போ சாய்ஸ். ஸோ இப்போ எல்லாம் போகும்போது அங்கே இருந்து வளர்ந்து அங்கே போய் தொழில் பண்ணி ஒரு இதாக வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டில் ஆசைப்படுது, எனக்கு விஜய் தான் வேணும்னு ஆசைப்படும் போது, நான் ரசிகையாக இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்துலேயும் சரி வாங்க, சரி போய் அப்ரோச் பண்ணு, இப்போ என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, அப்போ தான் விஜய் வளர்ந்து வர்ற டைம். புரோட்டா கடை வச்சுருக்காரு. அந்த புரோட்டா கடைனா இவர் வைக்கல, இந்த தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டைப்பேட்டை இந்த மாதிரி புரோட்டா செட்டு, புரோட்டா கடை செட்டு, டீ கடை செட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு இளைஞர் வரும்போது, அவங்க அதில் பேர் யாருன்னா சங்கவி தான் இப்போ டாப். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பார்த்து ஆசைப்படுது, சங்கவி இடத்துக்கு நம்ம போயிடலாமே போது. அப்போ நடிக்கிற இல்லை, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ சந்திரசேகரன் பணத்துக்காக ரொம்ப பையனை மேலே கொண்டு வரணும்னு, அப்படியே வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும். இந்த மாதிரி படம்லாம் நடித்தா இது முதல் கட்டம். நான் படம் நடிக்கிறோம், நான் அடுத்து கொஞ்சம் மேலே போகணுன்ற நேரத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு 2 படம் ஹிட் ஆனவுடனே சரி லண்டன் பொண்ணு, அன்னைக்கு இவங்க இருந்த லெவலுக்கு அந்த பொண்ணோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, லண்டனில் இருக்காங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சந்திரசேகரனுக்கு ஒரே கொண்டாட்டம், நம்ம பையனுக்கு லண்டனில் பொண்ணு அப்படின்னு. இப்போ தான் தனி விமானத்தெல்லாம் போவார். அது எல்லா மனுஷனுக்குள்ளே தான். அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டான். இன்றைக்கி இந்த மாதிரியான வசதி வாய்ப்பு, அறிவு முதிர்ச்சி, தொழில் முதிர்ச்சி இதெல்லாம் வரும்போது வளர்ச்சி வர்றது, அதில் யாருமே எதுவுமே சொல்லலை. அன்றைக்கி இருந்த மாதிரியே இன்றைக்கி இருக்கணும், சங்கீதாட்ட காசு வாங்கி தின்ட்டு இருக்கணும்லாம் நம்ம சொல்லலை. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி அவங்க பெருசாக தெரிஞ்சாங்கன்னா கல்யாணம் பண்ணால் நல்லா குடும்பம் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு கொஞ்சம் தான் வரும்போது அந்த பிள்ளைங்க பெருசாக அந்த இதில் சொல்லாப்புல, பாரதி ராஜா படத்தில் பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே இருக்கிறது. அது இப்போ 10th முடித்தோடனே வெளியூர் போயிட்டு வரும். வெளியூர் போயிட்டு வந்தோடனே இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மிடி போட்டு வரும். அப்போ தான் அந்த பையன் சொல்லுவாங்க, படிக்க படிக்க பாவாடை ஏறிட்டே இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி விஜய் நடிக்க அவரோட புகழ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறையா பெண்கள் தேடி வராங்களே. இப்போ இத்து போனதெல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல, நான் பொண்டாட்டியாக இருக்கேன், இதாக இருக்கேன், தங்கச்சியாக இருக்கேன், அக்கா எதை சொல்கிறாளுங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. தற்குறிகளோட எண்ணிக்கை கூடிகிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தற்குறிகள் படிப்பறிவு இல்லாமல் கிராமத்தில் மட்டும் இல்லை சில ஏரியாவில் மட்டும் இருப்பாயின்னு சொல்ல முடியாது. தற்குறிகள் கோடீஸ்வரன் வீட்டிலே இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனால் அதை பார்த்தோன்னே நீங்கள் தற்குறின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதான் அந்த கெத்தில் அப்படியே போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் ஒரு அதோட பிஹேவியர் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேவலமாக இருக்காது, ஆனால் அது தற்குறியாக தான் இருக்கும். ஆள் மனசில் அது இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி நிறையா வராங்க. அந்த மாதிரி பெண்களும் வரும்போது சந்திரசேகரன் அப்படின்னா, நான் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். அப்போல்லாம் விஜய் எந்த இதுலேயும் பேர் அடிபடவே இல்லை. விஜய் ஒரு நல்ல ஒரு பையனாக இருக்காப்புல, நல்ல ஒரு இளைஞனாக தான் இருக்காப்புல. பெருசாக சிகரெட் குடிக்கிறது, இது பண்ணுறது, பெண்களோட சுற்றுறது, பப்புக்கு போகிற இதெல்லாம் இளம் வயதில் விஜய்க்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது, நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அந்த புகழ் போதைன்றது மட்டும் ஏறுது. ஹீராயின் போதை மாதிரி விஜய்க்கு இந்த புகழ் போதைன்றது ரொம்ப பிடிக்கும்.
அந்த புகழ் போதையும் ரசிகர்களுடைய அந்த இதற்கு வந்து அப்படியே மண்டையில் ஏற 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 ஒரு பித்து பிடிச்ச ஒரு ரேஞ்சுக்கு போகிறாப்புல. அடி போகிறாப்புல. அப்புறம் சங்கீதாக்குரிய இது கொடுக்குறதுல தனிமை விரும்பி ஏதோ ஒரு அதில் சங்கீதாக்கு இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்படி இருக்கும்போது அப்படியே ஒரு வயசு ஒரு 45 வயசு ஆகுது. 44 நான் 40ஸை கடக்கும்போது லைட்டாக உரசல். அது எல்லா குடும்பத்துலேயும் சண்டை, பொண்டாட்டியோட சண்டை வரது தான், பொண்டாட்டி புருஷனோட சண்டை இழுக்கிறது தான், இதெல்லாம் சகஜம்தான். அப்படி லைட்டாக வந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ தான் இந்த 2 ஒரு நடிகை உள்ள வரா. ஏற்கனவே இருந்ததுன்னா அது இருக்க தான் செய்யும், லைட்டாக அது வேறு பிரச்சனை. ஒரு நடிகை வந்து உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே டார்கெட் போடுறா. தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு. தூக்கிட வேண்டியதான் டார்கெட் போட்ட உடனே இவனும் அன்புக்கு ஏங்கிட்டு அதாவது விஜய் வந்து எப்படின்னா ஒரு இப்போ எல்லாம் சைக்கோன்றாங்கல்ல, அந்த மாதிரி சைக்கோன்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லை சைக்கி கேரக்டர் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னென்னா விஜய் வந்து எப்படின்னா தனிமை விரும்பி தனியாகவே இருக்கிறது யோசிக்கும் போது எப்போவுமே வந்து எல்லாம் சொல்லுவாங்க, தனிமை வந்து டெவில்ஸ் ஃபேக்ட்ரின்னு வாங்க. தனியாக உட்காந்து எதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் தான் நிறையா வரும், நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும். ஸோ அந்த மாதிரி போகிற நேரத்தில் இந்த 3 வந்துருக்குல்ல, 1 2 3 அது வந்து கேப்சர் பண்ணோடனே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி இருக்குது. அது எப்போ இருக்குது அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்தோடனே சரி விஜயும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய நடிகன் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிடுறாங்க. தெரிஞ்ச உடனே அவன் கழட்டி விட்டுறான். ஐயோ இப்படியான்னு சொல்லி ஸ்டிம்மா போகிறான். சொல்கிறான், ஐயோ ஊருக்கே தெரியும் உனக்கு, அவன் தெலுங்குக்காரன், ஊருக்கே தெரியும், நீ என்ன அப்படின்னோடனே 16 வயதில் படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார். அப்புறம் கோபாலாபுரத்துக்காரவங்க வந்திருக்கீங்க, குருவமாக நல்ல பொண்ணு, நல்ல மனுச்சு, அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, கொஞ்சம் இறக்கம் காட்டிங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஐயா அவன் மகளுக்கு இன்சியல் போடுறதுக்காக மகனை பெற்று வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த நடிகர் வந்து இன்சியல் போடுறதுக்காக பெற்று விட்டுருக்காய அவனை அப்படின்னு அவன் போயிட்டான். அதெல்லாம் நான் வர முடியாது, நீ கண்டினியூ பண்ணிக்கமான்னு சொல்லி அதோட கழட்டி விட்டான். அதை கழட்டி விட்ட உடனே அப்போயே இந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு 38 வயசு அந்த ரேஞ்சில் போய் 35 வயசு தாண்டிடுச்சு. 38ன்ற மாதிரி 38 39ன்ற ரேஞ்சுக்கு போனோடனே அப்புறம் அது ட்ரை பண்ணவே இல்லை. சரி இந்த இளிச்சவன் என்ன இருக்கான்ல, இவனை அப்படியே ஆட்டையை போட்டோம்னா இவனோட வளர்ச்சி நல்லா சம்பாதிக்கிறான், நமக்கு வேணுன்றலாம் செய்கிறான், நம்ம டைம் பெரிய அளவுக்கு பணம் இருக்குது, அரசியல் இறங்கணும்னு வேற சொல்கிறான், கூடயே இருந்தோம்னா நம்மளும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இறக்கி விட்டது யாருன்னா அந்த நபர் தான். இறக்கி இது இப்போ யாருக்கு தெரியும்னா அவங்க 2 பேருக்கு தெரியும், அம்மையார் சோபாவுக்கும் தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா சங்கீதாவுக்கு இது தெரிஞ்சிருது. ஏதோ ஒரு பப்பில் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து வாசலில் வீட்டு வாசல்லே கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுவாங்கல்ல, ஹக் பண்ணிட்டு ஹாய் டார்லிங் அதுன்னு சொல்லி விட்டு போயிருக்கு. அப்போ மேலேருந்து பார்ப்பேன், சினிமாலாம் காட்டுவாங்க, அதில் வந்து பொண்டாட்டி இப்படி போனதாக காட்டுவாங்க, ஏதோ புருஷன் இப்படி வரான்றப்போ மாடியிலேருந்து எதை பார்த்துருக்கு நைட்டு 2 மணிக்கு. அப்புறம் எதாவது கேட்டபோது ஃப்ரெண்டு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்காப்புல. அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து வாந்தி எடுத்ததாக சொல்கிறாங்க வீட்டு வாசலில், இப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே சங்கீதா கொந்தளிச்சு வெடிச்சு அவங்க அப்பாட்ட சொல்லி சந்திரசேகரன்ட்டு. சந்திரசேகரன் என்ன பண்ண முடியும், சந்திரசேகரனுக்கே சோறுல போடான்ற கதையில் இருக்குது. சோபாட்ட சொல்லியிருக்காங்க. சோபா வந்து பார்த்துருக்கு, மருமக எப்போவும் மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒரு சின்ன உரசல் இருக்கிற மாதிரி இருந்தோன்னே அந்த மாமியார்கள் என்ன பண்ணுவாளுங்கன்னா, சில வீட்டில் பல குடும்பங்களில் டைவர்ஸ் ஆகிற காரணமே மாமியார்கள் தான். மாமியார் இல்லாத வீட்டில் டைவர்ஸ் ஆகாது. மனைவி இப்போ மனைவியோட அம்மா இருக்குன்னு வைங்களேன், மகளை தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க, இல்லை மகனை தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாமியார்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் டெவில் கேரக்டர். புரியுதா உங்களுக்கு? அந்த டெவில் கேரக்டர் அது எல்லா வீட்லேயும் கிடையாது. எல்லா மாமியார் சில பேர்லாம் மக மாதிரி பார்த்துக்கிறவங்களாம் இருக்காங்க, மக மாதிரி பார்த்துக்கிறவங்களாம் இருக்காங்க. சில அது அந்த சைத்தான்களோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதில் வந்து இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரில, இந்த அம்மா த்ரிஷாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யார்? சோபா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க 2 பேரும். அப்போ மருமகளுக்கு இன்னும் ஆத்திரம் வரும்ல, மகனும் சரியில்லை, மாமனாரும் மென்டலாக இருக்கான், சொன்னது கேட்க மாட்டாங்க, அந்த ஆள் சொன்னால் இவன் கேட்க மாட்டான். இவளும் இந்த பொம்பளையும் வந்து மாமியார் வந்து அந்த அம்மா த்ரிஷாவுக்கு பயங்கர க்ளோஸாக இருக்கும்போது ரொம்ப ஆத்திரமாகி சரி இது செட் ஆகாதுன்னு பிள்ளைங்களும் பார்த்துச்சு, அப்பா செய்கிறது சரியில்லை அப்படின்னு
பொண்ணு வந்து அம்மாவோட போயிடுச்சு. போய் லண்டனில் படித்து முடிச்சிருச்சு. பையன் ஸ்டேஷன் சேர்ந்து இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு அவர் தனியாக போயிட்டார். ஓகே. போன உடனே அடுத்து போக்குவரத்து இருக்கும்போது அடியில் அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்கான். அதுக்கு உள்ளே பூந்து அப்படி வெளியே ரோட்டு வழியாக வந்து மாஸ்கை போட்டு கேப்பை போட்டு ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு நேராக அங்கே போய் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே விட்டுருவாங்க. இப்படி போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அது வந்து இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஓகே சார், சங்கீதா பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மனுவை கொடுத்து பழி வாங்குறது, அதாவது ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு அப்படி தான் பழி வாங்குவாங்க. பிடிக்கல ஒருத்தன் நம்மளை துரோகம் பண்ணிட்டான், நம்ம நம்பி வந்தோம், ஒரு ரசிகையாக வந்தோம், அவன் கல்யாணம் பண்ணோம், இப்போ அவனுக்காக பிள்ளையை பெற்றோம், அதை வளர்த்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை தெருவில் விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்ற ஆத்திரம் இருக்க தான் செய்யும். அது ஹியூமன் கேட்டல்ஸ். அது லோ இதில் இதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். லோனா அவங்களோட தாட்லாம் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா ஒரு ரசிகையாக வந்த ஆள் தானே. ஓகே. அவங்களோட ஒரு ஒரு பெரிய ஞானியை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த தாட் வராது. ஏன்னா அவனோட அறிவை விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு தொழிலதிபர் கல்யாணம் பண்ணால் ஒரு பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவன் காலடியிலே கிடப்பாங்க. நம்ம அவ இருக்கலாம். சில பேர் அவளை ஆட்டையை போட்டு அவனை கையெழுத்து கட்டுப்பாடு கொண்டு வந்துடுவாளுங்க. இப்படியும் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரசிகையாக வந்தது தானே. ஒரு அண்ணா ஒரு ஐஐடி ப்ரொஃபஸரையாக வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், பெரிய அறிவாளியாக இருக்கேன்னு வந்தாங்க. அது இல்லை, இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதை பார்த்தானே வந்தீங்க. அவன் அதுதான் செய்வான் அப்படின்ற மாதிரி இந்த தரப்பில் சொல்கிறாங்க. அந்த தரப்பில் போதும் ரைட்டு, ஆசைப்பட்டோம், கல்யாணம் பண்ண வாழ்ந்துட்டோம், இனி என்ன இருக்குது. ஓகே. சங்கீதாவை யாரை பின்னாடி இருந்து இயக்குறாங்க, இந்த புள்ளியிலேருந்து இயக்குறாங்க அப்படின்றாங்க. ஏன் சங்கீதா வந்து இப்போ கல்யாணம் பண்ண வரும்போது யாரும் இயக்கலையாம்மா அதை? இந்த அப்போ உனக்கு கண்ணு தெரியலையா? அப்போ சங்கீதா தானாக வந்ததா? அது பின்னாடி இருந்து யாரும் இயக்கலையா? அவங்க ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க சார். விஜய் ரசிகர்லாம் ஒரு பொங்குறாங்க சார், இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்றாங்க சார். இல்லை, அவங்க வீட்டில் சில இதெல்லாம் இருந்தால் கூட திமுக தான் சொல்லுவாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ அவங்கள பிறந்ததே அதுக்கு திமுக தான் காரணம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு நீங்கள் இப்போ குழந்தை பிறந்தா காசு தராங்க, தாலிக்கு தங்கம் தந்தாங்க, கலைஞர் இருக்க பேரில் அந்த பீரியடில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு திமுக தான் காரணம். நீங்கள் பிறந்ததுக்கே திமுக தான் காரணம். ஏன்னா நல்ல ஊட்டச்சத்து உணவு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதனால சொல்லுவேன். அவங்களுக்கு அந்த மைண்டில் பட்டனால எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். ஓகே. விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து சங்கீதாவை வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அதை கேடு கட்டவங்க தாங்க. அது மிக கேவலமான ஒரு தலைவனும் கேடு கட்டவன், அப்புறம் கூட இருக்கவன் அப்படி இருப்பான். நீ சாக்கடையில் போய் சந்தனமா மிதக்கும், சாக்கடையில் வந்து பன்னியும் கொசுவும் செத்த நாயும் தான் கிடக்கும். ரூட்டுன்ற ஒரு அமைப்பில் நிறைய ஹீரோயின்ஸை செயின் லிங்காக சேர்த்து ஜெகதீஷ் விஜய்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது இப்போ ரூட்டுன்னு பேர் வச்சாங்களா ப்ரூட்டுன்னு பேர் வச்சாங்களா அது தெரியல. ஆனால் அந்த அதெல்லாம் பார்ட்டி கொடுக்குறதெல்லாம் சகஜம்தான். விஜய் லிங்கில் வந்து திரி மட்டும் கிடையாது, பல குத்து விளக்குகளும் இருக்குது. நீங்கள் திரியை மட்டும் சொல்கிறீங்க, குத்து விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, பல குத்து விளக்குகள் அதில் இருக்குது. சார், ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அளவில் ஆமாம், எல்லாத்தையும் வந்து அவர் பக்கம் இழுத்துட்டாருன்னா அந்த பாதுகாப்பாக தானே இருக்குன்ற மாதிரி, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி. சார், இதனால் அரசியல் களத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு இருக்கு? அவருக்கு அரசியல் களத்திலே அவர் இல்லையே, தற்குறிகளை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அவங்க வந்து 2026 அடித்து தடுத்து விட்டுருவாங்க, அவ்வளோதான். சார், சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய லீடர்ஸ் மேலே, எல்லா லீடர்ஸ் மேலேயும் இருக்குது, ஆனால் இது வந்து வாக்கரசியலில் பெருசாக பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்லி. இல்லை, அதுதான் அவங்க வந்து வாங்கின காசுக்கு கூறாண்டாங்க கொய்யான்ற மாதிரி தான். அவனுக்கு சோறு போடுறவனை எப்படி இது பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் எங்கிட்ட கோர்த்து தான் விடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட கோர்த்து விட்டு, அதாவது ஒரு வடையை அவன் வாங்கின காசு அவன் பொழப்பு நடத்தினா அவனுக்கு குடும்பம் இருக்குது, புரியுது அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு நிலையில தான் அவங்க. சார், மக்களுமே வந்து விஜய் பக்கம் தான் ஏதோ ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி. ஏன்னா ஜனநாயகன் இப்படி ஆயிடுச்சு, அதான் 2026 தான் தெரியும். எல்லாரும் விஜய்க்கு இன்னமும் ஏதோ துரோகம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்க சார். இல்லை, அதுதான் 2026 தெரியும் என்ன ஏது துரோகம் நடந்துச்சா போகம் நடந்துச்சான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீ மட்டும் இருக்காங்க. சந்திப்போம். நன்றி சார்.